பூசரி நீ வண்டி விட்டு வா, நாங்க கோயில்ல இருக்கோம். சரிங்க. எல்லாம் வாங்க. கல் இருக்குமா பார்த்து வா. சரிப்பா. வாங்கந்திர. பாப்பராசு துறை என்ன இப்பதானா? ஆமா மச்சான், இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். எப்பா நீங்க சீலக்காரி கோயில சாமி கும்பிடுற ஆளுங்களாச்சே, வழக்கமா பொங்கலுக்கு அங்கதானே போவீங்க, என்ன இந்த வருஷம் இங்க வந்திருக்கீங்க? அட ஆமா மச்சான், வருஷம் வருஷம் அங்கதான் போவோம். ஆனா இந்த வருஷம் என் மருமையை வீட்டுல சாமி கும்பிடுறாங்கல்ல, அவங்களுக்கு முதல் முறையா செய்ய நாம தானே முன்னாடி வந்து நிக்கணும். ஆமாம்பா, அதுவும் சரிதானப்பா. ஆயிரம் தான் இருந்தாலும் மருமக மகன்னு வர்றப்ப அவங்க சாமி கும்பிடுற இடத்துல தானே முன்னத்துல போய் நிக்கணும். அதே மச்சான், அதுக்கு தானே குடும்பத்தோட வந்து நிக்கிறேன். ஏன்பா அவங்க இன்னும் வரலையே? வந்துகிட்டே இருக்காங்களா மச்சான், அவங்களுக்கு முன்னாடியே வந்துடும் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நல்ல விஷயம் தான் தோற. சரி இருப்பா, பூஜை வேலை நடந்துகிட்டு இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மச்சான், போயிட்டு வாங்க. நீங்களா இருங்க, வந்துடுறேன். அகில ட்ரெயின். அப்பா. அப்பா 2 பேரும் நகை நட்டுலாம் போட்டிருக்கீங்க, எங்கேயும் தனியா போய் சுத்தக்கூடாது. சரிப்பா. சரிப்பா. எங்கேயும் போக வேண்டியது வர வேண்டியது இருந்தா ஒன்னும் அப்பாவையோ இல்ல பூசாரியோ துணை கூட்டு போகணும். சரியா? ஜாக்கிரதையா இருங்க. துரை, அம்மா மருமைய வீட்டுல சாமி ஆடுவாங்களே, போடுறதுக்கு மாலையெல்லாம் வாங்கி வச்சிருக்கியா? எல்லாம் வாங்கி வச்சாச்சுமா, கார்ல இருக்கு, அவங்க வந்ததும் எடுத்து போட்டுடலாம். சரிப்பா. சரிப்பா. வாடா. சீக்கிரம் வாடா. வரேம்மா. அம்மா அக்கா வருதுமா. அக்கா வாக்கா. வாமா சாந்தா. வாக்கா. வாக்கா. டேய், நான் யார்கிட்டயும் பேச இங்க வரல. பொங்கல் இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு போலான்னு மட்டும் தான் வந்தேன். என்னக்கா? தேவையில்லாம பேசி வீண் வம்ப விலைக்கு வாங்க வேணான்னு சொல்ல அழகுறே. அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன், பாத்துக்கோ. சாந்தா. டேய் அழகுறே, நீ இங்கே இருயா. சரிம்மா. அம்மா போய் சூடம், பத்தி, தேங்காய், பழம், பன்னீர் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. சரி. என்ன அளவு மாமா, உங்க அம்மாவுக்கு இன்னும் கோபம் தீரல போறீங்க. உங்க அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாதா மாமா? அவங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. ஏதோ இது எங்க அப்பா வழி வர குலசாமி ஆச்சேன்னு சாமி கும்பலான்னு வந்தோம். நீங்கெல்லாம் வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நாங்க வந்திருக்க மாட்டோம். வாங்கடா.
பாப்பா நாட்டுறா. வணக்கண்ணே. வணக்கம். வணக்கண்ணே. பார்த்தே மெதுவா இருங்க. ஐயா ஐயா சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க ஐயா. வந்துட்டாங்களா? வாடா வாடா. எல்லாரையும் வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடணும்டா. ஐயா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? பிள்ளைகள அப்பா அத்தை மாமா பார்த்து வாய் நிறைய வாங்க மாமா வாங்க அத்தனை கூப்பிடணும். சரியா? சரிப்பா. இருங்க வாடா போலாம். வாங்க வணக்கத்தோட. வணக்கம் நடராஜா. வாங்க 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 வாங்க. இப்பதான் வந்தியாயா? ஆமா மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள. வாங்க. சரி வாங்க போவோம். சரி வாங்க 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 வாங்க. வணக்கம் பூசாரி. வாங்க வாங்க. ஐயா பெரிய மந்த கருப்பு. வணக்கம்ண்ணே. வாமா. வணக்கம் நீ. வணக்கம்மா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அண்ணே வாங்க அண்ணே. என்னத்தா பாப்பு நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னத்தா நான் நல்லா இருக்கேன் தா. வாங்க மாமா. வாங்க அத்தை. வாமா வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம் மாமா. என்னையா துறை? சொல்லியா? எங்க கோயில்ல எங்களுக்கு முன்னாடி நீ வந்து நிக்கிற. என்ன இப்படி கேக்குற? மாமன் மச்ச சம்பந்தக்காரர்களை வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து உங்களை வாங்கன்னு கூப்பிட்டா தானே நாங்க உங்களுக்கு தர வேண்டிய மரியாதை இருக்கும். அதான் நான் உங்களுக்கு முன்னாடி நாங்களாம் குடும்பத்தோட கிளம்பி வந்து நிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்தோஷம்யா. பாசம்னாலும் சரி கோபம்னாலும் சரி விட்டு கொடுக்காத மனுஷன்யா நீ. ஆமையா உங்க அங்காளி பங்காளி எல்லாம் இப்பதான் ஒவ்வொருத்தரா வந்துருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்கன்னாக்க ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சலாம் ஐயா. சரி சரி வாங்க அப்ப போலாம். வாங்க, வாங்க போலாம். வாங்க வா போலாம். வாங்க. வாங்க வாங்க. அப்பதான் பாத்து. அகிலா ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ? நான் முன்னாடி போய் ரெடி பண்றியா? சரியா? எங்க ஐயாவ? ஐயா வாங்க பார்த்து இறங்குங்க. துரை, சொல்லுங்க, என்ன? எந்த ஒரு குட்டியா இந்த அடி அடிக்கிறாங்க? நம்ம தேனி பல்லவராய் கொடுத்தாங்க. ஆத்தாடி அவங்களா இவங்க அடிக்கிற அடிக்கு சாமி இறக்காம விட மாட்டாங்களே. தள்ள பொங்கலா? பாப்பா நாட்டுறா. வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க ஐயா. வாங்க ஐயா. வணக்கம்ப்பா. வணக்கம் 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 வணக்கம். தம்பி. வாங்க வாங்க. பாப்பா நாட்டரசா. வணக்கம்ண்ணே. என்னப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வெற்றி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் பெரியப்பா. எங்க மருமகளை காணோம்? மாமா இந்த அங்க இருக்காங்களா அர்ச்சனை கூட வச்சுட்டு. என்னத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏப்பா போய் பூஜை தட்டெல்லாம் வாங்கிட்டு வா போ. ஏப்பா அங்காளி பங்காளி எல்லாம் வந்தாச்சா? வந்தாச்சுண்ணே. எல்லாரும் வந்தாச்சு. என்னப்பா கோயிலுக்கு வந்துட்டு சட்டையை கழட்டாம இருக்கீங்க? சாங்கியம் தெரியாதா? என்ன பாக்குறீங்க? ஆம்பளைங்களா சட்டையை கழட்டி பொம்பளைங்க கையில கொடுங்கய்யா. உடம்புல சந்தனம் பூசணும்ல, அப்பதானே சாமி கும்பிடுறதுக்கு அர்த்தமாகும். அதுவும் சரி சரி சரிதானே. சீக்கிரமா சட்டையை கழட்டுங்க.
அடே பொன்ராஸ் மாவனே, பெரியப்பா நீ போய் சந்தன கிண்ணத்தை எடுத்துட்டு வாடா. இந்த சரி ஈஸ்வரி சட்டை எப்படி? ஆதரசா வாங்கிக்கியா? வாங்கி உன் பொண்டாட்டிய பூசி விட சொல்லியா? எல்லா பொம்பளைங்களும் சந்தனத்தை எடுத்து அவங்க புருஷமார்களுக்கு பூசி விடுங்கத்தா. பூசி விடுங்கத்தா, பூசி விடுங்க. வெற்றி, உன்னையும் சேர்ந்தாப்பா சொல்றேன். சட்டையை கழட்டு. ஆம்பளை ஆளுங்க, இளந்தாரி பசங்க அத்தனை பேரும் சட்டையை கழட்டிட்டு உடம்புல சந்தனத்தை பூசுங்கய்யா. அப்பதானே கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோன்னு அர்த்தமாகும். பவுனு இந்த என்கிட்ட எதுக்கு கொடுக்குற? அதான் உன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறால, அவகிட்ட கொடு. நான் வேற இதை வாங்கி தேவடு காத்துட்டு நிக்கணுமா? ஆத்தா மலரு, அவன் கலட்டின சட்டையை வாங்கிக்கத்தா. மலரு, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? சந்தனத்தை எடுத்து மாப்பிளைக்கு பூசு. மலரு, பூசி விடுத்தா. எல்லாரும் பூசி முடிச்சிட்டாங்கல்ல, சாமி உங்களுடைய நேரமாச்சு, பூசி விடு.
மாப்பிள்ளைக்கு நெத்தில வச்சு கொடுத்தா ஆமா ஏன் நாட்டரசா நாங்க எதுவும் சட்டையை கழட்டி சந்தனம் பூசணுமா? யோ துறை எங்க அங்காளிக பங்காளிக மட்டும்தான் சட்டையை கலட்டணும். ஆமா மச்சினங்க எல்லாம் கலட்டக்கூடாது. சட்டையை கலட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப ரைட்டு, ஓகே. இதே கணி அப்பச்சி என்னடா வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிற? சந்தனத்தை எடுத்து நீயே பூசிக்கலாம். உனக்குடா பூசி விட ஆளா இருக்கு. மொட்டை பையன் மக்கா உன் கைதான்டா கடைசி வரைக்கும். ஐயா நான் சந்தனம் பூசுறத சொன்னேன்டா. என்ன என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? நானே